ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு டேட்டா டைப் அப்படின்னா என்னென்னா, இப்போது உங்களுக்கு வந்து ஒரு நேம் இருக்கு இல்லையா, உங்கள் நேம் வந்துட்டு எந்த இதில் இருக்கும், நம்பராக இருக்குமா இல்லை வந்து கேரக்டர்ஸாக இருக்குமா, கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸாக இருக்கும், அப்படி தானே. ஸோ வந்து அது வந்து ஸ்ட்ரிங். அந்த மாதிரி உங்களோட நேம் அண்ட் ஐடி ஆர் எனிதிங் ஒரு நம்பரா கேரக்டரா அந்த மாதிரி என்ன அப்படின்றத சொல்கிறது தான் வந்துட்டு. இப்போது நான் வந்து இன்டிஜர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை இனிஷியலைஸ் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஃப்ளோட்டுக்கு பண்ணிக்கிறேன். ஃப்ளோட் வேல்யூனே வச்சுக்கிறேன், அதோட வேரியபிள் நேமு. இதுக்கு ஒரு வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் நான் வந்து எஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த எஃப் நான் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஆக்சுவலி டெசிமல் பாயிண்டில் வந்து 2 டைப் இருக்குது, ஃப்ளோட் அண்ட் டபுள். ஸோ இதுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் வந்து எஃப் அப்படின்றத கொடுத்தாகணும். இது வந்து ப்ரீடிஃபைன்டு சின்டாக்ஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து கேர் வேல்யூ கொடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பூலியன் கொடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதை 2 மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஸ்ட்ரிங் வேல்யூ டபுள் கோட்ஸ்குள்ளே தான் நம்ம கொடுக்கணும். இந்த நேமு அதெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங்குள்ளே தான் வரும். சரிங்களா? இப்போ இந்த எஃப்பை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா அதில் எரர் காமிக்குது. இல்லை என்ன எரர் காமிக்குது, டபுள் வேல்யூவை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்னு காமிக்குது. இந்த எஃப் கொடுத்தா அந்த எரர் வந்து போயிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நான் வந்து டபுள் வேல்யூ க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கும் நான் ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிக்க போகிறேன். இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு சேஞ்சஸ் தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பார்த்தா பூலியன் வேல்யூ வந்து நான் என்ன சொன்னேன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது 2 மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும்னு சொன்னேன். மற்ற எது கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து எரர் தான் காமிக்கும். ஒரு வேல்யூக்கும் அதுக்கு மேட்ச் ஆகிற டேட்டா டைப் கொடுத்தா மட்டும்தான் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ சிஸ் அவுட்குள்ளே என்ன பண்ணுறேன்னா, நம்ம இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்க எல்லா வேரியபிள்ஸையும் நம்ம வந்து ஒவ்வொரு வேரியபிள்ஸாக கால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து நம்பரை கால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளோட் வேல்யூ கால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டபுள் வேல்யூ கால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கேர் வேல்யூ கால் பண்ணிக்கிறேன். இப்படி நான் வந்து ஒவ்வொரு இதுக்காக மென்ஷன் பண்ணிகிட்டே வரதில்ல. ஃபைனலாக நம்ம வந்து இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ரன்னர்ஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆன் காமிச்சிரும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூஸும் டிஸ்பிளே ஆகிடுச்சு. இதுதான் வந்துட்டு டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுற விதம். இதை நான் வந்து பர்ஃபெக்டாக சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா, டேட்டா டைப்ஸ் 2 வகையாக பிரியும். என்னென்னா ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ப்ரிமிட்டிவ் அப்படின்னா என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த இன்டிஜர், ஃப்ளோட்டு, கேரு, பூலியன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஏன் ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் வந்துட்டு ப்ரீடிஃபைண்டாக இருக்கிற டேட்டா டைப்ஸ். ஸோ வந்துட்டு இதெல்லாம் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னா என்னென்னா, இது வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ், கஷ்டமாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ அரே அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அரேயில் வந்துட்டு இன்டிஜர் வேல்யூ கொடுக்கலாம், ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்கலாம், ஃப்ளோட் வேல்யூ கொடுக்கலாம், எதுனாலும் கொடுக்கலாம். அதில் நம்ம வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ண போகிறோம். இதான் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்ட்ரிங்குள்ளே வந்து நீங்கள் அதே மாதிரி பண்ணலாம், இன்டிஜர் வேல்யூ கொடுக்கலாம், அது வந்து எதுனாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அது வந்து நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். சிம்பிளாக வந்து யூசர் டிஃபைன் பண்ணுறது வந்து நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். சரிங்களா? கிளாஸுமே வந்து ஒரு நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் தான். ஏன்னா நம்ம தான் கிளாஸ்க்குள்ளே வேரியபிள்ஸ் என்ன இருக்கணும் என்ன ஏதுன்னு வந்து டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். ஓகே, இன்னொரு கான்செப்ட் இருக்குது. அது என்ன டேட்டா டைப் அப்படின்னா வேர் அப்படின்றது. ஆக்சுவலி வேர் எதுக்கு அப்படின்னா, அது வந்து ஜெனரிக் டைப். இந்த வேருக்குள்ளே நீங்கள் வந்து எந்த வேல்யூ கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் வந்து ஒரு வேர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூ கொடுக்கலாம், ஃப்ளோட் வேல்யூ கொடுக்கலாம், டபுள் கொடுக்கலாம், ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், எதுனாலும் கொடுக்கலாம். அதாவது ஜெனரிக் டைப்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்குவோம். அதுக்கு வந்து ஒரு டைப் அப்படின்றது கிடையாது. சரிங்களா? இப்போ நான் வந்துட்டு அந்த வேர் வேல்யூவும் நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்க போகிறேன். இது மாதிரி வேருக்குள்ளே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேட்டா வேல்யூஸும் கொடுத்து நான் வந்து செக் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் நான் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணி வச்சுட்டு, இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே வேருக்குள்ளே இன்னொரு வேல்யூவும் நான் கொடுத்துக்க போகிறேன். கேர் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இது வந்து கேர் வேல்யூவை அக்செப்ட் பண்ணிக்குதா? இதில் நான் வந்து ஹாய்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு சேஞ்சுக்காக ஃபஸ்ட்டே ஹலோ நம்ம கொடுத்துட்டோம். திருப்பி இன்னொரு வேர் வேரியபிள் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃப்ளோட் வேல்யூ கொடுக்குறோம். சரிங்களா? ஃப்ளோட் கொடுத்தா அதுவும் அக்செப்ட் பண்ணிக்கும். இந்த அக்செப்ட் பண்ணிக்கிச்சா?
இது மாதிரி உங்களுக்கு நான் வந்து இது எல்லாத்தையும் இப்போ பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ சேவ் கொடுத்து லான்ச் கொடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரிண்ட் ஆகுது. ஆனால் நார்மலாக வந்துட்டு நம்ம ஜெனரிக் டைப்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னென்னா அதோட எக்ஸாக்ட் டைப்பை நான் கொடுக்குறது தான் வந்துட்டு பெஸ்ட் ப்ராக்டிஸ் எப்போவுமே. ஸோ நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். எப்போவுமே வந்துட்டு ஒரு வேரியபிளுக்கு அதோட எக்ஸாக்ட் டேட்டா டைப்பை கொடுங்க. ஜெனரிக்காக வேர் அப்படின்றத யூஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ.